Hi friends, NEET UG 2025 எக்ஸாமினேஷன் மே 4ஆம் தேதி நமக்கு நடக்க போகுது. மத்தியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். நீங்கள் 1:30 மணிக்கு கேட் க்ளோசிங் டைம், அதுக்கு முன்னாடி உள்ளே போயிடணும். 1:30 மணிக்கு மேலே உள்ளே விட மாட்டாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டவுட் என்ன அப்படின்னா, கொஷின் பேப்பரில் ஆன்சர் மார்க் பண்ணலாமா? எடுத்துக்காட்டுக்கு இப்போ 9வது கொஷின் இங்கே இருக்குது, 3வது ஆன்சர் இப்படி நான் மார்க் பண்ணலாமான்னா மார்க் பண்ணக்கூடாது. சரி, இப்படி மார்க் பண்ணலாமா? மார்க் பண்ணக்கூடாது. சரி, இங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? √2 × √3 by இந்த மாதிரி நான் இந்த சைடில் இப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? கூடாது. இதெல்லாம் இன்விஜிலேட்டர்ஸ்க்கு, அதாவது ஹால் சூப்பர்வைசர்ஸ்க்கு NTA கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரைகள். கொஷின் பேப்பரில் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயுமே மார்க் பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. கொஷின் பேப்பருக்கு பின்னாடி, என்டையர் டெஸ்ட் புக்லெட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு 1 or 2 ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எம்டி ஷீட்ஸ். அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இதில் எங்கேயுமே மார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்க சார், நான் இப்போ வந்து சைமல்டேனியஸாக ஒரு 10 கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த 10 கொஷினுக்கான ஆன்சரை நான் OMR ஷீட்டில் ஷேட் பண்ணிட்டு அடுத்த 10 கொஷின் பார்த்துட்டு அதுக்கு ஷேட் பண்ணிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். இதுதான் ஃபாஸ்ட் அண்ட் குயிக் மெத்தட். அதனால் நான் எப்படி வந்து ஒரு 10 கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சதை நோட் பண்ணுறதுனா இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சிடுறேன். தூரமாக நின்று பார்க்கும்போது இன்விஜிலேட்டருக்கு அங்கே வந்து நம்ம கிறுக்கின மாதிரியோ இதுதான் ஆன்சர்னு பண்ண மாதிரியோ அடையாளம் தெரியாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிளாக் பென் தான் கொடுக்க போகிறாங்க. பிளாக்ல புள்ளி வச்சிங்கன்னா புள்ளி வச்ச மாதிரியே தெரியக்கூடாது தூரத்தில் இருந்து நம்ம இன்விஜிலேட்டர் பார்க்கும் போது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஆன்சர் மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக தான் போட்டிருக்கோமா, எவ்வளோ மார்க் டென்டேட்டிவாக நமக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். ஸோ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். இன்விஜிலேட்டர் இப்படி வந்து உத்து பார்க்க மாட்டாங்க. சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் உங்களை பார்க்கணுங்கிறது ரூல்ஸ். உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் அப்ல வரக்கூடாது. அப்போ அவங்க பக்கத்தில் வந்து உத்து பார்த்தா தான் தெரியும். இப்படி நின்று பார்த்தா தெரியாதுங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு மட்டும்தான் அதை நோட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆன்சர் டாட் பண்ணி வச்சுக்கிங்க அப்படிங்கிறது தெரியணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கொஷின் பேப்பரில் எங்கேயுமே கிறுக்கக்கூடாது, எழுதக்கூடாது, சம் போட்டு பார்க்கக்கூடாது, பெரிய அளவில் நோட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ இன்விஜிலேட்டர் வந்து ஏதாவது சொன்னார்னா உங்களுக்கு பேனிக் ஆகிடும். பின்னாடி டெஸ்ட் புக்லெட் பின்னாடி கடைசியில் உங்களுக்கு 1 or 2 பேஜஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் தான் நீங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ.